தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் டிவியிலிருந்து நான் லீலா கண்ணன். அகமதாபாத்தில் என்ன நடந்துச்சு, எப்படி அத்தனை உயிர் பறிப்போச்சு, இந்த கோரமான சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஜூன் 12ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணி அளவில், கிட்டத்தட்ட ஒரு 1:40 மணி அளவில் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்ப இருந்த ஃப்ளைட் தான் வந்து AI-171. இந்த ஃப்ளைட் வந்து 1:40 அந்த டைமில் வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன ஒரு 30லேருந்து 40 செகண்ட்ஸ்குள்ளேயே அந்த ஃப்ளைட் வந்து ஒரு ட்ராஜடியில், அந்த ஃப்ளைட்டோடைய ட்ராவல் வந்து ஒரு ட்ராஜடியில் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 700 மீட்டர் தான் ட்ராவல் ஆகியிருக்கும். அதுக்குள்ளே அந்த ஃப்ளைட் வந்து நேராக போய் ஒரு பில்டிங்கில் இடித்து ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியே வந்து அந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பில்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜே மெடிக்கல் காலேஜோடைய ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மெஸ்ஸில் போய் இந்த ஃப்ளைட் இடித்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே நடந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்டில் வந்து 242 பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் 230 பேர் வந்து பேசஞ்சர்ஸ், மீதி எல்லாரும் அவங்க வந்து ஃப்ளைட்டோடைய க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. போயிங் 787 ட்ரீம் லைனர் தான் இந்த ஃப்ளைட். இந்த ஃப்ளைட் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய ட்ராஜடியுமே சந்தித்தது கிடையாது. இதோடைய ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி அப்படின்னு பேசப்படுது. மொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம் தான் இந்த அகமதாபாத்தில் இப்போ நடந்திருக்கு. அந்த ஹாஸ்டலில் போய் இடித்ததில் அங்கே இருக்கக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ், 10 டாக்டர்ஸ் வந்து இறந்து போயிட்டதா பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டில் 242 பேர் பயணிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 241 பேர் வந்துட்டு உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உயிர் தப்பிச்ச வீடியோ அப்படின்றது வந்து இப்போ சமூக வலைத்தளத்தில் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த ஃப்ளைட்லேருந்து தப்பிச்சு எழுந்து நடந்து போகிற மாதிரியான ஒரு வீடியோவும் ரிலீஸ் ஆகியிருக்கு. எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதிலேருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடையாது, பாயிண்ட் அளவு கூட வாய்ப்பு கிடையாது, ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் தப்பிச்சது அப்படின்றது உண்மையாகவே ரொம்ப மிராக்கலான ஒரு விஷயமாகவும் தெரியுது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வேஷ்குமார் ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த ஃப்ளைட் ட்ராஜடியிலேருந்து தப்பிச்சிருக்காரு. அவர் வந்து 11A சீட்டில் உட்கார்ந்துருந்ததாகவும் தெரிய வருது. அவருடைய சீட் பக்கத்தில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்திருக்கு. அவருடைய சீட்டு உடஞ்ச உடனே அவர் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக குதிச்சுட்டதா சொல்கிறாங்க. அவர் கூடயே அஜய்குமார் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதரும் ட்ராவல் ஆகியிருக்காங்க. ஆனால் அவரை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அவரும் உயிரிழந்ததாக தான் சொல்லப்படுது. இந்த ஒருத்தர் மட்டும் போய் மருத்துவர்கள் வந்து பரிசோதிச்சுட்டு பார்த்தப்போ எந்த ஒரு கிரிட்டிக்கலான இன்ஜுரிஸும் இல்லை, மைனர் இன்ஜுரிஸோட இவர் வந்து பொழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட போய் கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நானும் இறந்துருவேன் தான் நினச்சேன், ஆனால் எனக்கு வந்து தெரியல, நான் எப்படி உயிர் பொழைச்சேனே தெரியல, திடுதுப்புன்னு ஒரு சத்தம், திடுதுப்புன்னு இப்படி ஒன்று நடந்துருச்சு, நான் சுற்றி பார்க்குறேன், முழிச்சு சுற்றி பார்க்குறேன், என்னை சுற்றி அத்தனை பணம் இருக்குது, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறா, எப்படி இறந்தாங்க அப்படின்றதே வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எந்திரிச்சு நடந்து போகிற வீடியோவும் இதில் வந்து வெளியாகிருக்கு. இப்போ வந்துட்டு அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. எவ்வளவோ வந்து பைலட் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க, ஆனால் அது முடியலை, கடைசியில் இப்படி போய் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஃப்ளைட்டில் வந்து மெயின் பைலட்டாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமித் சபர்வால் அப்படின்றவர். அவருடைய கோ பைலட் வந்து கிளைவ் குண்ட்ரா அப்படின்றவங்க. இவங்க 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட மெயின் பைலட் வந்து 8000க்கும் மேலே ஃப்ளைட் ஹவர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கோ பைலட்டுக்கு வந்து 1000க்கு மேலே ஃப்ளைட் ஹவர்ஸும் இருக்குது. ஸோ இவங்க ஃப்ரெஷரும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தங்க தான். அப்புறம் எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது 30 செகண்ட்குள்ளேயே அவர் வந்து மே டே அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. எங்கே வந்து அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனாலும் வந்து உடனே மே டே அப்படின்னா இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒன்று நடக்க போகுது, எங்களுக்கு உங்கள் ஹெல்ப் வேணும், ஏதோ ஒரு ட்ராஜடி நடக்க போகுது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம் தான் வந்து ஏவியேஷன் லைனில் மே டே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எந்த கம்யூனிகேஷனுமே பண்ண முடியல. கம்யூனிகேஷன் உடனே கட் ஆகிடுச்சு. கட்டான அடுத்த செகண்டே வந்து இப்படி நடந்துருச்சு, இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படின்றதுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்குது. இந்த ஃப்ளைட் ட்ராவலில் குஜராத்தை சேர்ந்த முன்னாள் சிஎம் அவர்களும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ரூபானி அப்படின்ற முன்னாள் சிஎம் அவர்களும் இந்த ஃப்ளைட் ட்ராவலில் பயணிச்சிருக்காங்க. அவரும் உயிரிழந்ததாக சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சம்பவத்துக்காக இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுடைய பிரசிடென்ட் எல்லாருமே ரொம்ப வருந்துறோம், இது வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரௌபதி முர்மு அவர்கள் வந்துட்டு இந்தியா கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏர் இந்தியா யாரோடது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஏர் இந்தியாவுடைய நிறுவனம் மொத்தமாக டாடா குரூப்ஸுக்கு கீழே தான் வரும். அதனால டாடா நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் காயமடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு சிகிச்சை வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம், எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிஜே மெடிக்கல் காலேஜோடைய ஹாஸ்பிட்டலை வந்து நாங்களே ரீபில்ட் பண்ணி தரோம், எல்லாமே எங்களுடைய செலவில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கும் அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஹியூமன் எரரா இல்லை டெக்னிக்கல் எரரா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல. அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைச்சா இது வந்து தெரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்ச தகவலில் வந்து அந்த பிளாக் பாக்ஸும் கிடைச்சிருச்சு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விசாரித்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த சம்பவம் வந்து நேற்று மத்தியானம் அளவில் நடந்திருக்கு அப்படின்னா, சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு அப்புறமா சென்னையில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கிற சைடில் மெட்ரோ ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு தூண் வந்து 20 அடி அளவுலேருந்து கீழே விழுந்து பைக்கில் போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து உயிரிழந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அப்போ வந்து இதுக்கு வந்து அரசாங்கம் தான் காரணம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு வந்துட்டு பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் இதுக்காக பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளாகவே ஒரு 10 நாளாக நீங்கள் வந்து நியூஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தாலே வந்து ஆர்சிபியோடைய விக்ட்ரி பரேடுக்கு போகிறாங்க, 11 பேர் இறந்து போயிடுறாங்க. மும்பையில் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க, கூட்ட நெரிசல் காரணமாக 10 பேர் கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. டெரரிஸ்ட் அட்டாக்ல வந்துட்டு ஒருத்தங்க ஹனிமூன் போன ஒருத்தங்க இறந்து போயிட்டதா ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ வந்து இந்த அகமதாபாத் இன்சிடென்ட்ல 250 பேர் கிட்ட உயிரிழந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அந்த சென்னை மெட்ரோ இன்சிடென்ட்டும் வெளியாகியிருக்கு. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை, எத்தனையோ பேர் எத்தனையோ கனவுகளோட போயிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க லஞ்ச் பிரேக்குக்காக மெஸ்ஸுக்கு வராங்க, அவங்க கனவுகள் மொத்தமாக சிதைந்து போகிற அளவுக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஃப்ளைட் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து போய் லண்டனில் செட்டில் ஆகிறதுக்காக போகிறாங்க, அவங்க இறந்து போகிறாங்க. தன்னுடைய ஒய்ஃபுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்காக இந்தியா வந்தவர் வந்து அவர் இறந்து போகிறாரு. அவங்களுடைய 2 குழந்தைங்களும் வந்து லண்டனில் இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ கனவுகளோடு போனவங்களுடைய மொத்த கனவுலேருந்து வாழ்க்கையிலேருந்து எல்லாமே சிதைஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் இப்போ சர்வைவராக இருக்காங்க அப்படின்றது ஆதரவளிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருக்குது. இந்த ஒரு ட்ராஜடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, ஹியூமன் எரரா டெக்னிக்கல் எரரான்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தங்கம் டிவியுடன். வணக்கம்.